நலமுடன். ஓம் நமச்சிவாய. இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்பதை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்து மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் ஒரு மகாபுருஷரின் பெயரால் ஏற்பட்டவை. அந்த பெரியவருக்கு முன் அந்த மதம் இல்லை. அவர் அதை ஏற்படுத்தினார் என்று சொல்லும்போதே அந்த பெரியவருக்கு முன்னால் அந்த மதம் இல்லை என்று தெரிந்து விடுகிறது. ஆனால் இவ்வளவு மதங்களும் உண்டாவதற்கு முன்பே நம்முடைய இந்து மதம் இருந்திருக்கிறது. இந்து மதம் ஒன்றே உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கிறது. இதை தவிர வேறு மதம் அப்போது இல்லையாதலால் பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. இந்து மதம் ஆதி மதம் என்றே இருக்கட்டும். அந்த ஆதி காலத்தில் இதை ஸ்தாபித்தவர் யார் என்ற கேள்வி வரும். பெயரில்லாத நம்முடைய மதத்தை யார் ஸ்தாபித்தார் என்று பார்த்தால், எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்தாபகரின் பெயரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிரம்மசூத்திரம் செய்த வியாசரை சொல்லலாமா? கீதையை உபதேசித்த கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலாமா என்றால், அவர்களும் தங்களுக்கு முன்பே இருந்த வேதங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த வேத மந்திரங்களை கூறிய ரிஷிகளை ஸ்தாபகர்கள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால், அவர்களோ நாங்கள் இந்த வேதங்களை செய்யவில்லை என்கிறார்கள். பின்னே உங்கள் பெயரில் தானே இந்த மந்திரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு மந்திரத்தையும் உபாசித்திருப்பது அவற்றில் உங்களுடைய பெயரை சொல்லி தலையை தொட்டு கொள்கின்ற போது ஏற்பட்டிருக்கிறதே என்று கேட்டான். அந்த ரிஷிகள், எங்கள் முகம்தான் இந்த மந்திரங்களை லோகத்துக்கு கொடுத்தன என்பதையே வாஸ்தவம். அதனால்தான் எங்களை மந்திர ரிஷிகளாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மூலம் வந்ததாலேயே மட்டும் அவைகளை நாங்கள் செய்யவில்லை, நாங்கள் கம்போஸ் பண்ணவில்லை. நாங்கள் அப்படியே மனமடக்கி தியான நிஷ்டையில் இருக்கிற போது இந்த மந்திரங்கள் ஆகாயத்தில் எங்கள் முன்னே தெரிந்தன. நாங்கள் அவற்றை கண்டவர்கள்தான், மந்திர திருஷ்டாசனம் செய்தவர்கள்தான், மந்திரகாந்தம் அவை என்கிறார்கள். சகல சப்தங்களும் ஆகாயத்திலேயே பிறக்கின்றன. அவற்றிலிருந்து திருஷ்டி உண்டாயிற்று. இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்படும் வைப்ரேஷன்ஸ் என்று பிரபஞ்சம் உண்டாகியதாக சொல்கிறார்கள். சயின்ஸில் இந்த கருத்து உள்ளது. ரிஷிகளுடைய தவ வலிமையால் இந்த திருஷ்டியிலிருந்து ஜீவன்களை கடை தேற்றுகின்ற சப்தங்களை ஆகாயத்தில் மந்திரமாக கண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்துள்ள இந்த மந்திரங்கள் புருஷர் எவரும் செய்யாத அபௌருஷமாக வந்தவை. இந்த வேதங்கள் ஆகாய ரூபமான பரமாத்மாவிலேயே அவரது மூச்சுக்காத்தாக இருந்தவை. அவற்றையே ரிஷி சிரேஷ்டர்கள் கண்டு உலகுக்கு தந்தார்கள். இப்படி தெரிந்து கொண்டால் நமது மதத்தின் ஸ்தாபகர் யார் என்று தெரியவில்லையே என்பது ஒரு குறைவாக இல்லாமல் அதுவே பெருமைப்படுத்திக் கொள்கிற விஷயமாக இருக்கும். பரமாத்மாவின் சுவாசமாகிய இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிட்டியிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம். காலத்திற்கு அப்பாற்பட்டு எந்த பெயருக்கும் உரிமை கொண்டாடாத எல்லா மனிதர்களும் நிம்மதியாகவும் சௌகரியமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கும் இந்த ஆகாயத்தில் தோன்றிய
சப்த ஒலிகள் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் மங்களம் பவது என்று எல்லோரும் நலமாக வளமாக அமைதியாக வாழ வேண்டும் என்று முடிக்கின்ற அந்த பிரார்த்தனை ஒலிகள் அகாயத்திலிருந்து வந்தவை. ஆக இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு மனிதர்களாலே இந்த மதம் தோற்றுவிக்கப்படவில்லை. ஈசன் அருளால் சப்த ஒலிகளால் தோன்றியதே இந்து மதம் என்று நாம் புரிந்து கொள்வோமாக. ஓம் நமச்சிவாய.